வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் லோபோ சொல்லிச்சு, ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க? எங்கேயும் போயிடாது, உன்னோட வீடு திரும்ப கிடச்சிரும், சரி அப்படின்னு சொல்லி அதோட கேமரால ஒரு ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட கொடுத்துச்சு. நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி லோபோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என் வீட்டை தேடி போனேன். இப்பயும் நான் நடந்து நடந்து ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டேன். ஆனா இன்னமும் என்னால என்னோட வீட்டை கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு பார்த்தா மரக்கிளைகள்லாம் அசைகிற மாதிரி இருந்தது. மேலே யார் இருந்தா தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு பெரோசோ தான். ஏன் கொஞ்சம் கவலையா இருக்க அப்படின்னு பெரோசோ என்னை பார்த்து கேட்டான். அது வந்து, இந்த காத்து என்னோட வீட்டை தூக்கிட்டு போயிடுச்சா, அதான் என் வீடு இங்கே எங்கேயாவது இருக்கான்னு தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே உன்னோட வீடை தேடலான்னு பெரோசா சொன்னான். அவங்க 2 பேரும் அந்த காட்டிலேயே